மார்கழி மாதம் 8ஆம் நாள் திருப்பாவை பாசுரம் 8. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் பூவான் போகின்றாரைப் போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கூது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறைகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய். இந்த பாட்டில் ஆண்டாள் ஒரு பெண்ணோட வீட்டில் போய் நின்று எழுப்புறா. மகிழ்ச்சியை மட்டும் சொத்தாக வச்சுட்டுருக்க சிலை போன்ற அழகான பெண்ணேன்னு எழுப்புறா. கிழக்கு வெளுத்து விட்டது. எருமை மாடுகள்லாம் பசும்புல்லை தேடிண்டு அதாவது அந்தந்த மைதானத்துக்கு போய் நிற்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா புல்லை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. எல்லா பெண்களும் நீராடுறதுக்காக வந்தாச்சு. அவர்கள்லாம் எல்லாருமே சீக்கிரம் நீராடணும்னு அவசரப்படுத்தின்னு அவளெல்லாம் நான் நிறுத்தி வச்சுட்டு உன்னை வந்து கூவி கூப்பிடுறேன். குதிரை வடிவில் வந்த அரக்கன் கேசியை கிருஷ்ணன் அப்படியே அந்த குதிரையோட வாயை பிளந்து கொன்றான். கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகன் மீதி மல்லர்கள் எல்லாரையுமே கண்ணன் வந்து எப்படி வென்றானோ அந்த தேவாதி தேவன் கண்ணனை நாம் வணங்கலாம். அப்படி பண்ணோன்னா அவன் வந்து ஆன்னு அலறென்று நமக்கு அருள் தருவான். அதனால் பெண்ணே சீக்கிரம் வந்துக்கோ, வா எங்களோட வா, நம்ம போய் நீராடிட்டு நோன்பு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து கூப்பிடுறான்.